ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங்லேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மண்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வாஸ் ஸோ குட். மழை வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. மழையும் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. கிளைமேட் வந்து க்ளவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக்காக இருட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் தோணுச்சு. கிச்சனுக்கு போய் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், கொத்தமல்லி கீரை, ரெட் சில்லி சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். கோதுமை மாவு வச்சு தான் வந்து ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கோதுமை மாவு வந்து எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சோடா உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஃப்ளஃபியாகவும் வரும், சாஃப்டாகவும் வரும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெயும் காய வச்சிட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் எடுத்து உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி கிளைமேட் இருக்கிறனால பவர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் போட்டதெல்லாம் காமிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பேட்ச்சு. மழையும் வந்து எல்லாம் காஃபிலாம் போட்டு ஸ்நாக்ஸில் கொண்டு போய் வச்சு குடிக்கலான்னு போகும்போது மழையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம சூடாக வந்து பார்த்திங்கன்னா காஃபியும் போட்டாங்க. இந்த கிளைமேட்டுக்கு காஃபியும் ஸ்நாக்ஸும் குடித்தா வாவ், இட்ஸ் ஸோ குட், செம்மையாக இருக்கும் இதெல்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மழையை பார்த்துட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா பாவக்காய் புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு, சின்ன வெங்காயம், இஞ்சியில் பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வரமிளகா, அதனால் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் ஊற்றிக்கிட்டாங்க. நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்காங்க அம்மா. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா புளிக்குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு தக்காளிலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாவக்காய் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தனியாக அரிஞ்சு எண்ணெயில் வதக்கி வச்சுருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போட்டு தக்காளி கூட போட்டு வதக்கி விட்டுட்டு கூடவே நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க புளி தண்ணியும் உள்ளே ஊற்றிக்கலாம். உள்ளே ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு போட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி கொதிச்சிட்ருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி நல்லா ஒரு லிக்விடாக ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி கீரை போட்டு யம்மியான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே யம்மியாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டுக்கு ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு, தயிர், மழை வர மாதிரி கிளைமேட் இருக்கா, ரசம் இல்லாமல் எப்படி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி போட்ட ரசம். ஸோ இதெல்லாம் தான் நைட் செஞ்சுருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு டியூஸ்டே மார்னிங் வீடியோ கண்டினியூ ஆகுது. அப்பா வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து அம்மா வந்து அப்பா பால் பாக்கெட் வாங்கிட்டு வரக்கு முன்னாடியே சமைச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் நேற்று வந்து ரசம் வச்சோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் இருந்தது, அதையவே வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் காலையில். ஸோ பால் வந்து நேற்று மழை பெஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியல. ஸோ அதனால தான் காலையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு தான் எல்லாமே சாப்பிட்டோம். ஏன்னா காஃபி குடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கிடச்ச மாதிரி இருக்கும். பால் வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கலான்னு சொல்லி கட் பண்ணி ஊற்றிட்டுருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எருமை பால் தான் வாங்குவோம். எருமை பால் தான் வந்து பார்த்திங்கன்னா தயிர் ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்.
நல்லாயிருக்கும். நாங்கள் மோஸ்ட்டாக எருமைப்பால் தான் வாங்குவோம். சில டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் வாங்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஊற்றி காய வச்சுட்டு காஞ்சிட்டு தேவையான அளவுக்கு எங்களுக்கு டீக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நாங்கள் பால் எடுத்து டீ வச்சிட்ருக்கோம். அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிறோம். ஏன்னா தயிர் அப்படின்னா தான் நல்லா கெட்டியாக வரும். இப்போ இந்த டீயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். அப்படின்னா தான் நல்லா திக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டீயும் ரெடி ஆயிடுச்சு. காலையில் எப்போவுமே எனக்கு பிஸ்கெட் தூள் சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியாகவே இருக்கும். ஸோ பிஸ்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்டு நேற்று மண்டே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா, மழை பெய்யுற கிளைமேட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ வந்தது. ஸோ அந்த கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் ஒரு கிளாஸ் ஜாடியில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாற்றிடுவேன். ஸோ தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி வச்சிட்ருக்கேன். ஸோ டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா பேஞ்சிச்சு. நல்லாவே காற்று அடிச்சுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பூ 2 பூத்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நான் மணி பிளான்ட் அதோட ப்ளேஸில் வச்சுட்டேன். காற்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி அடிச்சுது. மழையும் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. மரமே சாஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு காற்று அடிச்சுது. இப்போ பாருங்கள் மணி பிளான்ட் எப்படி ஆடணும் அந்த காற்றுல. இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் தான். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லாவே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பேஞ்சிட்ருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குண்டுமல்லி பூ தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொடை பிடிச்சிட்டு தான் போய் வீடியோ எடுக்கிறோம். ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ பூத்துருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.